ஐயா, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை தோல்விகள் போன்ற நம்மை தோற்றுவிட செய்கிற அல்லது நம்மை தோல்வியிலே மாளச் செய்கிறது போன்ற, நம்மளை அழித்து விடுகிறது போன்ற எத்தனையோ பிரச்சனைகள், ஆபத்துகள், துன்பங்கள், துயரங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் ஒரு வேத சத்தியம் இருக்கிறது. நிச்சயமான ஒரு வேத வெளிப்பாடும் அதனுடைய தத்துவமும் இருக்கிறது. அதன்படியாய் நின்று தேவ கட்டளை, விதிமுறை, கற்பனைப்படி நின்று நீங்கள் நிச்சயமாய் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகளிலும் இருந்து ஜெயம் எடுக்க முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், கிதியோனுக்கு விரோதமான மகா பெரிய ஒரு சேனை எழுப்பி நிற்கிறது. ஐயா, தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் பாருங்கள், மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரியரும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். சகல கிழக்கத்திய புத்திரர்களும் திரளாய் வந்து பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அதாவது இந்த குடும்பத்தை அல்லது உங்களை நாசமாக்கியே தீருவோம் அல்லது உங்களை அழித்தே தீருவோம் என்று யாரோ சிலர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கலாம். அல்லது எந்த பிரச்சனைகளோ உங்களை அழித்து விடுவது போல உங்களை சூழ்ந்திருக்கலாம். அருமையான சகோதர சகோதரிகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். திரளாய் வந்து பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். ஏன் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது? அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை. கடற்கரை மணலத்தனையான திரளாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளும், உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளும் ஒருவேளை கணக்கற்றது போல, அல்லது நீங்கள் உங்களை சமாளிக்க முடியாதது போல, நீங்கள் தப்பிச் செல்ல முடியாதது போன்ற ஒரு மகா பெரிய மலைகள் போன்ற பிரச்சனைகள் உங்களை சூழ இருந்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் நீங்கள் உங்கள் சுய பலத்தினால் அதை மேற்கொள்ள முடியாது. அல்லது உங்களிடம் இருக்கிற பணம், உங்களுக்கு இருக்கிற பலம், உங்களுக்கு இருக்கிற ஆள் பலத்தினால் அதை ஒன்றுமே அசைக்க முடியாதது போல் இருக்கிற எந்த பிரச்சனையானாலும் சரி, நன்றாக கவனியுங்கள். இந்த கிதியோனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஐயா, இந்த கிதியோனுக்கு, இந்த அற்புதமான இளைஞனுக்கு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த அற்புதமான கிதியோனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தது போலவே இன்றும் அநேக பிரச்சனைகளோடு இருக்கிற, வகையான பிரச்சனைகளோடு இருக்கிற உங்களுக்காய் கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை கற்றுத் தருகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, கடற்கரை மணலத்தனையான கூட்டமாய் திரளாய் வந்து படுத்து கிடந்தார்கள். அவர்கள் கிழக்கத்தி புத்திரர்கள், சகலவிதமான ஒட்டகங்களோடு வந்து இருந்த அமலேக்கியர்களும் மீதியானியரும் இவர்களை அழித்தே தீர வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். இங்கே எப்படி இந்த கிதியோன் ஜெயம் எடுத்தானோ அது போலவே நிச்சயமாக உங்களுக்குள்ள எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து இன்றும் நீங்களும் நானும் ஜெயம் எடுக்க முடியும். பவுல் இப்படியாக சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள்ளே வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து, நான் செய்வதைப் போலவே நீங்களும் செய்யுங்கள், நான் சொல்வதைப் போலவே நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு சிறிய கூட்டத்தை வைத்து, ஆல்மோஸ்ட் ஒரு 300 பேரை வைத்துக் கொண்டு மகா பெரிய சேனையை ஓ லார்ட், எத்தனை, ஒருவேளை 3 லட்சத்திற்கும் அதிகமான யுத்த ராணுவத்தை ஒரு 300 பேரை கொண்டே விரட்டி அடித்த ஒரு அற்புதமான காரியத்தை கிதியோனோடு இருந்து கர்த்தரே செய்து முடித்தார். இங்கே என்ன ரகசியம் இருக்கிறது என்று கேட்டீர்களானால், பாருங்கள், இந்த கிதியோன் இந்த ஜனங்களை, இவருடைய படையை 3 படையாக நிறுத்தியதோடு மட்டுமல்ல, பானையை எடுத்துக் கொள்ளுங்கள், அவன் சொல்றான், சரியான சமயத்திலே நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலத்தை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரை கொடுத்ததோடு மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அவர்கள் எல்லோரும் கையில் இருந்த பானையை உடைத்தார்கள். Mighty God, எதை குறித்தும் பயப்படல. ஐயா, இந்த பானை என்பது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சரீரத்தின் எண்ணங்கள், உங்கள் சரீர புறகாம யோசனைகள் அல்லது பயங்கள், உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் போட்டு உடையுங்கள். ஒருவேளை என் வாழ்க்கை என் யோபுவை போல என் சரீரமும் என் தோள்களும் அழுகிக் கொண்டிருந்தாலும் சரி, யோபு சொன்னது போலவே நான் செத்து அழிந்து மண்ணோடு மண்ணாய் போகும் சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்னை விடுவிக்கிறவர், என்னை ஆதரிக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர் உயிரோடு இருக்கிறார் என்று உற்சாகமாய் சொல்லுங்கள். பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுதலை அடைவீர்கள். பாருங்கள், இந்த பானையை உடைத்ததோடு மாத்திரமல்ல, இவர்கள் கையில் இருந்த தீவெட்டியை தூக்கி பிடித்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுக்கு பயங்கரமான ஒரு அக்னியாயும் ஆவியாகவும் இருக்கிற கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அதை தூக்கி பிடியுங்கள், அதை உயர்த்தி பிடியுங்கள். வாயிலே எக்காலத்தை வைத்து ஊதினார்களே, அது போலவே நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாயினால் ஊதுங்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது சொல்லுங்கள். கர்த்தர் எங்களோட இருந்தால் எங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஊதுங்கள். நியாயாதிபதிகள் 7:21-22 வாசித்தீர்களானால், பாளையத்தை சுற்றிலும் அவர்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் ஸ்தானத்திலே நின்றார்கள். அங்கும் இங்கும் ஓடவில்லை, அசையவில்லை, யுத்தம் செய்யவில்லை. நன்றாக கவனியுங்கள். யுத்தம் கர்த்தருடையது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கவலைப்படாதீர்கள் எதை குறித்தும். அவர்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கிலும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். யுத்தம் முடிந்தது. மகா பெரிய வெற்றி உண்டானது. இதை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீர்கள். நிச்சயமாய் அதிநிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார்.